இன்றைய ஆன்மீக தகவல். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் திருமண வாழ்க்கை என்பது இன்றியமையாதது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய இல்லத்திலே ஒருவருக்கு திருமணம் நிச்சயமாகவில்லை என்றால் அது அந்த இல்லத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இது பொதுவான நியதி. அவர் இவர் என்ற வேறுபாடு இல்லை. எல்லாருக்குமே ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போச்சுன்னா அது எல்லோருக்கும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த திருமண தடை என்பது எதனால் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், நமக்கு திருமண யோகம் வர வேண்டும். அந்த திருமண யோகம் நமக்கு ஜாதகத்திலே இருக்கும். ஆனால் தடைபடுகின்றது. எதனால் என்று பார்த்தால், பெரும்பாலும் இந்த தடை ஏற்படுவதற்கு காரணம் பித்ருக்களுடைய சாபம். நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, தர்ப்பணம், திதி, தவசம் போன்றவற்றை சரியாக செய்யவில்லை என்றால் அந்த பித்ருக்களுடைய சாபத்தினாலே நம்முடைய சந்ததியினருக்கு அந்த பிரச்சனை ஏற்படும். ஜாதகத்திலே யோகம் இருந்தாலும் அந்த யோகம் தடைபட்டு நிற்கும். இறையருள் நாம் பெற வேண்டும் என்றால் கூட பித்ருக்களுடைய சாபம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் இறையருளை பெற முடியும். பித்ருக்களுடைய சாபம் தடுத்தால், அது ஒரு அணை போல தடுத்து விட்டால் நமக்கு இறையருள் கிடைக்காது. அதனால் நமக்கு ஜாதகம் எவ்வளவுதான் சிறப்பான ஜாதகமாக இருந்தாலும் நம்முடைய ஜாதக யோகம் வெற்றி பெறாது. ஆகவே பித்ரு சாபத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இந்த பித்ரு சாபத்திலிருந்து நாம் வெளிவந்து நம்முடைய ஜாதகத்திலே யோகங்களை பெறுவதற்கு, திருமண தடைகள் நீங்குவதற்கு அபிராமி பட்டர் ஒரு அருமையான அந்தாதியை பாடியிருக்கின்றார். அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதியிலிருந்து நாம் 100 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் 100 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த 100 பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பேறுகளை தரக்கூடியவை. அதிலே குறிப்பாக இந்த திருமணத்தடை உள்ளவர்கள், திருமணத்தடை உள்ள ஜாதகரும் சொல்லலாம். அவருக்காக அவருடைய தாய், தந்தை, சகோதரி, சகோதரர், மற்ற பலரும் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அது என்ன ஸ்லோகம் என்றால், அழகான தமிழ் செய்யுள், அழகான ஒரு தமிழ் செய்யுள். இந்த தமிழ் செய்யுளை நாம் சொன்னால் திருமணத்தடையானது நிச்சயமாக நீங்கும். இதை அனுதினமும் படித்து வர வேண்டும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்று கிழமை வேண்டாம். அனுதினமும் காலையும் மாலையும் இந்த செய்யுளை நாம் படித்து வர நிச்சயமாக ஜாதக தோஷம் நீங்கி பித்ருக்களுடைய அனுகிரகம் பெற்று, ஆனால் அதே நேரத்திலே பித்ருக்களுக்கான காரியங்களையும் முறையாக செய்துவிட வேண்டும். அதிலே ஏதும் குறை வைக்கக்கூடாது. பித்ருக்களுக்கான நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்துவிட்டு இந்த செய்யுளை அனுதினமும் சொல்லி வந்தால் விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். அது என்ன செய்யுள் என்று பார்த்தீர்களானால், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த செய்யுளை, அபிராமி அந்தாதியிலே வருகின்ற இந்த செய்யுளை நாம் அனுதினமும் பாராயணம் செய்ய திருமண தடையானது ஜாதகத்திலே நிச்சயமாக நீங்கும். இதனை செய்து பாருங்கள். திருமண வரன்கள் யார் யாருக்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று அந்த அபிராமியை நான் இப்போது பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனுதினமும் இதனை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.